வாழுகின்ற காலத்திலே அல்லாஹு தாலா அவர்களை பற்றி சொல்கின்றான், அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி கொண்டான். பெரிய விஷயம், பெரிய சர்டிபிகேட் இது. சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு தடவை அல்லாஹு தாலா இவங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தான் வணங்குகின்றார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொன்னதுதான். லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது. ஏதோ தைஃபான ஹதீஸ்களை வச்சுதான் சஹாபாவுடைய சிறப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு ஆயத்தை ஆழமாக சிந்தித்தால் சஹாபா பெருமக்களுடைய அந்தஸ்து நமக்கு தெரிகின்றது. அவங்களுடைய வணக்கங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கின்றான், அந்த வணக்கங்கள் எனக்காக வணங்கப்பட்ட வணக்கங்கள். சஹாபா பெருமக்களுடைய அன்பு நேசம் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது என்றால் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், அதுக்காக தான் சஹாபாவை நேசிக்கிறோம். மட்டும் தட்டுறதுக்காக, சஹாபாவை பற்றி குறைவா பேசுறதுக்காக பேசுகின்றானோ தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஹுவ ஜிந்தீகுன், அவன் மார்க்கத்தை விட்டு போனவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில தோழர்கள் என்னிடத்தில் சஹாபா பெருமக்களை பற்றி, பல சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள், ஒரு சொல்லுப்படி பார்த்தா குறைந்தபட்சம் 1,00,000க்கு மேல் சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்களில் நூற்றுக்கணக்கான சஹாபா பெருமக்களுடைய வரலாறு கிதாப்களில் இருக்கிறது. அப்போ சஹாபா பெருமக்களை பற்றி கூட நம்ம கேட்கலாமே. அப்போ இது முதல் அமர்வாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நாம சஹாபா பெருமக்களுடைய அந்தஸ்து என்ன என்று நாம் பார்ப்போம். சஹாபா இது புளூரல், பன்மை. ஒருமை என்ன, சிங்குலர் என்ன? சஹாபியுன். அதுக்கு 2 பன்மை இருக்கு. ஒன்று அஸ்ஹாபு கூட சொல்லுவாங்க, சஹாபத்து கூட சொல்லுவாங்க. சஹாபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். ஒரு சஹாபி என்றால் யாரு? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் பல சஹாபா பெருமக்கள் சொன்னதை வைத்து சொல்கிறார், எந்த ஒரு மனிதன் மோமினாக இருக்கின்ற நிலைமையில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதெல்லாம் அல்லாஹ் நம்ப சொன்னானோ அந்த நம்புகின்ற நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தாரோ, பிறகு நம்பிக்கையுடன் மோமினாக இந்த உலகத்தை விட்டு சென்றாரோ, அவர் சஹாபி ஆவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மோமினாக இருந்தார், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை என்றால் அவர் சஹாபாவுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. யார் அவரு? உவைஸ் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்று நாம் இந்த தலைப்பில் கீழ் பேசலாம் என்று பார்த்தால் மார்க்கம் ஃபுல்லா பேச வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்புறமா சொல்றேன்னா, ஆனா சுருக்கமாக சில விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள், அதை யாருமே மறுக்க முடியாது. குரானை மறுக்கின்றவன் தான் அந்த விஷயங்களை மறுப்பானே தவிர, ஹதீஸ்களை, சஹீஹான ஹதீஸ்களை மறுக்கின்றவன் தான் அது மறுப்பானே தவிர மற்ற யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்களை நாம் கேட்போம். அல்லாஹ் தஆலா சஹாபா பெருமக்களை பற்றி சொல்கின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி. முதலாக முந்தியவர்கள். வஸ்ஸாபிகூன் சொன்னா முந்தியவர்கள், அல் அவ்வல் சொன்னா முதலாக முந்தியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். யார் அவர்கள்? மினல் முஹாஜிரீன, முஹாஜிரின்களிலிருந்தும், வல் அன்சார், அன்சார் தோழர்கள். இங்க மின் முஹாஜிரீன்களிலிருந்து இல்ல, முஹாஜிரின்கள், அன்சார் தோழர்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா பாராட்டுகின்றான். முஹாஜிர்னா என்ன? பெரும்பாலான உங்களுக்கு பார்க்கின்றவர்களுக்கு முஹாஜிர்னா தெரியும், தெரியாதவர்களுக்காக நான் சொல்கின்றேன். முஹாஜிர் என்றால் ஹிஜ்ரத் செய்தவர். ஹிஜ்ரத் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள், மக்காவில் தான் தீனை பக்கம் மக்களை அழைத்தார்கள். ஆனால் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொலை செய்வதற்கு வந்தார்கள். ஆகையால் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்லுங்கள் என்று.
மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்கின்ற அந்த காரியத்துக்கு, அந்த செயலை ஹிஜ்ரத் என்று சொல்லுவோம். அந்த ஹிஜ்ரத் செய்தவருக்கு நாம் என்ன சொல்லுவோம்? முஹாஜிர் என்று சொல்லுவோம். அப்போ முஹாஜிரின் சஹாபா பெருமக்கள் யார் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தார்களோ, பிறகு அன்சார், மதீனாவுடைய சஹாபா பெருமக்களை அன்சார் என்று சொல்லுவோம். அன்சார் நுஸ்ரத்ல இருந்து இருக்கு, உதவி. அப்போ உதவி செய்தவர்கள், முஹாஜிரின்கள் எல்லாமே விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வீடு, பொருள், உணவு, ஆடைகள் எல்லாமே தந்தவர்கள் யாரு? இந்த அன்சார் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் என்று பேர் சொல்லி அவரை பாராட்டுகின்றான். அந்த 2 வார்த்தைகளே போதுங்க அவங்களுக்காக. அவங்களுக்கு அல்லாஹ் முஹாஜிர் என்று சொல்றானே, அதே அவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. எனக்கு சொல்லல, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அன்சார் என்று சொல்லல. நாம அன்சார் ஒரு உதவி செய்கின்ற மக்களாக இருக்கலாம், ஆனா நாம மரணித்ததற்கு பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த மகான்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவங்கள் வாழுகின்ற காலத்திலேயே அல்லாஹ் தஆலா அவர்களை, அவங்க தானே ஹிஜ்ரத் பண்ணியிருக்காங்க, அவர்களை முஹாஜிர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே அங்கீகாரம் கிடைத்து விட்டது, நீங்க செய்தது ஹிஜ்ரத் என்று, நீங்க செய்தது உதவி என்று. அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற காலத்திலேயே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதவி செய்கின்ற சஹாபா பெருமக்கள் என்று சொல்கின்றான். வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி. இப்ப ஹிஜ்ரத் செய்யாத சஹாபா பெருமக்கள், மதீனா வாசி இல்லாத சஹாபா பெருமக்கள் வந்தாங்கல்ல, ஹிஜ்ரத் செய்யாத சஹாபா பெருமக்கள் கூட இருக்கிறாங்கல்ல. அப்ப அவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சானின், எவர்கள் அவர்களை நல்ல செயல் செய்கின்ற விஷயத்தில பின்பற்றார்களோ, ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி கொண்டான். வரது அன்ஹு, மேலும் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டார்கள். நானும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று இருக்கலாம், பெறாமல் இருக்கலாம். இந்த உலகத்தை விட்டு செல்கின்றவரை எனக்கு தெரியாது. ஆனா இவர்கள் வாழுகின்ற காலத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றான், அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி கொண்டான். பெரிய விஷயம், பெரிய சர்டிபிகேட் இது. சஹாபா பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இது சஹாபா பெருமக்கள் மட்டும்தான். மற்றவங்களை பற்றி கூட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மோமின்கள் நல்ல அமல் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான் சொல்லி சூரா பையினாலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆனா அந்த நபர்கள் யார் தெரியாது. நான் அந்த நபரா எனக்கு தெரியாது, நீங்க அந்த நபரா உங்களுக்கு தெரியாது. ஆனா சஹாபா பெருமக்களுக்கு தெரியும் அவங்க தான் அந்த நபர்கள் என்று. ஏன்னா அவங்க தானே ஹிஜ்ரத் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க தானே அன்சார் சஹாபா. புரியுதா? வித்தியாசம் தெரியுதா? அப்போ அவங்களுக்கு அவங்க வாழுகின்ற காலத்திலேயே அல்லாஹ் தஆலா பொருந்து கொண்டேன் என்று சொல்கின்றான் என்றால், அவங்களுடைய கேரக்டர்ஸ் பற்றி அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய சர்டிபிகேட் தருகின்றான். கண்டக்ட் சர்டிபிகேட், டிசி சொல்லுவாங்கல்ல, டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அதில் கண்டக்ட் சர்வீஸ், அவனுடைய கேரக்டர் எப்படின்னு சொல்லி டிசி கேட்போம், அதுல நாம எழுதுவோம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் அவர் நல்லவர், அதுக்கு பிறகு என்ன பண்ணாலும் என்னுடைய பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எழுதுவேன். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி இப்போ வரைக்கும் அவங்க நல்லவங்கன்னு சொல்லல. அவங்க வாழுகின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவங்களை பற்றி சர்டிபிகேட் கொடுத்து விட்டால், அதுக்கு பிறகு நீ சொன்னாலும் சரி அவன் சொன்னாலும் சரி, அவர்களை பற்றி நான் எந்த ஒரு தவறான விஷயத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன். புரியுதாங்க? பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றான், அல்லாஹ் அவர்களை கொண்டு பொருந்தி கொண்டான். ஹுதைபியா, இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு ஆரம்பித்தால் இந்த வரலாறு எல்லாமே நம்ம கேட்கலாம். ஹுதைபியா என்ற ஒரு நிகழ்வு நடந்தது. போர் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. போர் நடந்தால் எல்லா முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து போரிட வேண்டும். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு கீழ் உட்கார்ந்து ஒப்பந்தத்தை எடுத்தார்கள். என் கூட தான் இருப்பீங்க, அல்லாஹ்வுக்காக வாழுவீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த சஹாபா பெருமக்களை பற்றி பெரும்பாலான சஹாபா பெருமக்கள் அந்த நேரத்தில் இருந்தாங்க.
அபூபக்கரும் இருந்தாரு, உமரும் இருந்தாரு, அலியும் இருந்தாரு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இடத்துல இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கையை எடுத்து, இது உஸ்மானுடைய கை, இது உஸ்மானுடைய கை, இது என்னுடைய கை, உஸ்மானும் ஒப்பந்தம் செய்கிறார் என்று சொன்னார்கள். பெரும்பாலான சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. அந்த சஹாபா பெருமக்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் சூரா ஃபத்ஹ், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி. நபியே, உன்னிடத்தில் ஒப்பந்தம் மரத்துக்கு கீழ் ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு, அந்த ஒப்பந்தம் செய்கின்றவர்களை கொண்டு பொருந்தி கொண்டான். அவர்களுடைய வழியில் அவங்களுக்கு நமக்கு தெரிகிற செயல்களை மட்டும் பார்த்து அல்லாஹ் பொருந்து கொள்ளவில்லை. ஃபஅலிமா மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் அறிந்தான். அவங்களுடைய நீயத்தை பற்றி கூட நம்ம என்ன சொல்லுவோம்? சஹாபியோடைய நீயத்தை பற்றி சந்தேகம் செய்யாதீர்கள் தானே நான் சொல்லுவோம். அவங்களுடைய எண்ணங்கள் தவறு இல்லை. சில விஷயத்துல இரண்டு சஹாபா பெருமக்கள் ஒரு முடிவு எடுத்து இருப்பாங்க. இந்த சஹாபி இந்த முடிவு எடுத்திருப்பாரு, இந்த சஹாபி இந்த விஷயத்தை எடுத்திருப்பாரு. அவர் எடுத்த முடிவு சரியா இருக்கும், இவர் எடுத்த முடிவு சரியா இருக்காது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவர் எடுத்த முடிவு தவறாக இருந்தாலும் அவருடைய எண்ணத்தை பற்றி சந்தேகம் படாதீர்கள் சொல்லுவோம் இல்லை. எதுக்காக சொல்றோம்? ஃபஅலிமா மா ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே இருப்பதை அல்லாஹ் தஆலா அறிந்தான். அறிந்ததற்கு பிறகு பொருந்து கொண்டான். வேற என்னங்க வேணும்? ஏன் சந்தேகப்படுறீங்க அவங்களை பற்றி? ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கறதெல்லாம் உள்ளங்களை தாங்க. அல்லாஹ் தஆலா நாம என் நெற்றி ஃபுல்லா கருப்பா ஆக்கினா கூட அல்லாஹ் தஆலா அந்த நெற்றியை பார்க்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அந்த நெற்றி எதுக்காக நான் சஜ்தா செய்தேன் அதுக்காக அதான் பார்ப்பானே தவிர வெறும் வெளி செயலை அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம் வஅஸாபஹும், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை இறக்கினான் அவர்கள் மீது. ஃபஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, அவங்களுக்கு நெருங்கிய வெற்றியை தந்தான். பல வசனங்கள் எது சொல்லணும் எது விடணும்னு தெரியல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல காஃபிர்கள் எல்லாமே முஸ்லீம் ஆயிடணும்னு சொல்லி பெரிய ஆசை இருந்தது. அப்ப அந்த நேரத்துல சில காஃபிர்களுடைய தலைவர்கள் வந்தார்கள். வந்தா ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்து இருப்பவங்க எல்லாம் யார் தெரியுமா? ஏழை சஹாபா பெருமக்கள் தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா பணக்காரன், விஐபி, அழகானவன், அழகு இல்லாதவன், ஆடை சரியா போட்டவன் சொல்லி இல்லை. ஏழை சஹாபா பெருமக்கள் தாழ்ந்த ஆடைகளை போட்டு ஏழையாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த செல்வந்தர்கள் காஃபிர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க இருக்கிற இடத்துல நாம உட்கார மாட்டோம், இவங்க எல்லாம் கீழ்த்தரமானவர்கள், இவங்களை நீங்க விரட்டுங்க, இவங்க வெளியில போனதுக்கு பிறகுதான் நாம பேசுவோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன? இவன் திருந்தா போதும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை வெளியில அனுப்பி அவர்களிடத்துல பேசுறதுக்காக சிந்தனை வந்தது. உடனடியாக ஜிப்ரைல் ஆயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். என்ன? வலா தத்ருதில்லதீனா, சூரே அன்ஆம்ல பதிவு செய்யப்பட்ட ஆயத்து. வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹா. நபியே, நீங்கள் தூரமாக்காதீர்கள், விரட்டி தூரமாக்காதீர்கள். யாரை? அல்லதீன யதுஊன ரப்பஹும், எவர்கள் அவர்களுடைய படைத்து ஆள்பவனை அழைக்கின்றார்களோ, பிரார்த்தனை செய்கின்றார்களோ, பில் கதாதி வல் அஷியி, காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கின்றவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான் தெரியுமா? யுரீதுன வஜ்ஹா. அவர்கள் இது எதுக்காக செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை தேடுவதற்காக, நாடுவதற்காக துஆ செய்கிறார்கள். அப்ப அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அல்லாஹு அக்பர். எந்த சஹாபா பெருமக்கள் சொல்லி தெரியும். அந்த வசனம் இறங்குகின்ற நேரத்துல எந்த சஹாபா பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க திருந்துறணும்னு சொல்லி தூரமாக்குவதற்காக சிந்தித்தார்களோ அந்த யார் தெரியும்? அவர் பிலால் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் சுஹைப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் முஸஅப் பின் உமைர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் யார் என்று தெரியும்.
ஜிப்ரைல் வந்து அந்த வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக வணங்குகின்றவர் என்ற சர்டிபிகேட் அல்லாஹ் தருகின்றான் என்றால் அந்த சர்டிபிகேட் பெறுகின்றவர்கள் யார்? உயிருடன் இருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் வந்து தவறானவர்களாக மாற முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா சொன்னதுதான். புரியுதாங்க? ஒரு தடவை அல்லாஹ் தாலா வந்து இவங்க வந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தான் வணங்குகின்றார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொன்னதுதான். லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சர்டிபிகேட், சான்றிதழ் பெற்றவர்கள் இந்த சஹாபா பெருமக்கள். யாரை பற்றி நாம பேசுறோம் தெரிந்து பேசுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ தைஃபான ஹதீஸ்களை வச்சுதான் சஹாபாவுடைய சிறப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு ஆயத்தை ஆழமாக சிந்தித்தால் சஹாபா பெருமக்களுடைய அந்தஸ்து நமக்கு தெரிகின்றது. புரியுதா? ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه. ஆஹா, சூரா கஹஃப்ல அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கஹஃப் ஓதணும், வெள்ளிக்கிழமை கஹஃப் ஓதணும். அந்த கஹஃப்ல கூட சஹாபாவுடைய சிறப்பு இல்லாமல் அந்த கஹஃபே இல்லை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஸ்பிர் நஃப்ஸகா, பொறுமையுடன் இருங்கள், மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், யாருடன் பொறுமையுடன் இருங்கள்? யார் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்கின்றார்களோ, பில் கதாத்தி வல் அஷியி, காலையிலையும் மாலையிலையும், யுரீதூன வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுகின்றவர்களாக அவர்களுடன் நபிக்கு இருக்க சொல்றாரு. நபி அவர்களுடன் இருக்கணுமா? இவங்க என்ன சொல்றாங்க? நாம சஹாபா பெருமக்கள் கூட இருக்கக்கூடாதா? புரியுதா? நபி பின்பற்றுவதற்காக இருக்க மாட்டார், அவங்க கூட இருப்பாரு. அப்போ அவங்க கூட இருங்க. வஸ்பிர், சபர், பொறுமையுடன் அவர்களுடன் இருங்க. வலா தஅது ஐனாக அன்ஹும், உங்களுடைய பார்வை அவர்களை விட்டு மாறக்கூடாது. அவங்க தான் பார்த்துட்டு இருக்கணும். நபி அவர்களுக்கு பார்த்துட்டு இருக்கணும்னு சொன்னா உம்மத்து சஹாபாவை பார்க்காமல் விட்டுறணுமா? இந்த மாதிரி நான் பேசிட்டே போனா அல்லாஹ்வுடைய கிருபையால் நான் சொல்றேன், ஃபஜர் வரைக்கும் சஹாபாவுடைய புகழ் ஒவ்வொரு வசனத்திலிருந்து எது வருகிறதோ பேசிக்கொண்டே போகலாம். என்னுடைய நியத்து சரியாக இருந்தால் என்னுடைய இல்ம் ஒரு இடத்துல இருக்கும். நான் பேசுற நேரத்தில் அல்லாஹ் தாலாவால் வழங்கப்படுகின்ற விஷயங்கள், பல விஷயங்களை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு அழகான வசனத்துல சூரா ஃபத்ஹாவுடைய கடைசி வசனம், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு, எவர்கள் அவருடன் இருக்கின்றார்களோ, அஷித்தாஉ அலல் குஃபாரி, நிராகரிப்பவர்களுக்கு கடினமானவர்களாக இருக்கிறார்கள். ருஹமாஉ பைனஹும், அவர்கள் மத்தியில கருணை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். யார்? முஹம்மதுடன் இருக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பாராட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா? ஃபர்ஸ்ட் பாராட்டுனா சஹாபாவை பாராட்ட வேண்டும். பாராட்டுகின்றவன் அல்லாஹு தஆலா. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வல்லதீன மாஹு, அவருடன் இருக்கின்றவர்கள், அஷித்தாவு அலல் குஃபாரி, நிராகரிப்பவர்கள் மீது கடினமானவர்களாக இருக்கிறார்கள். ருஹமாஉ பைனஹும், தனக்கு மத்தியில கருணை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தராஹும், பார்க்கக்கூடியவனே நீ பார்ப்பாய் அவர்களை, ருக்கான், ருக்கு செய்கின்றவர்களாக பார்ப்பாய், சுஜ்ஜதன், சஜ்தா செய்கின்றவர்களாக பார்ப்பாய். யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிضவானா, ருக்கு சஜ்தா எதுக்கு செய்றாங்க? நாம ருக்கு செய்யறது சஜ்தா செய்யறது அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லி கேரண்டி இல்லை. ரைஹான் பார்க்கிறார் சொல்லி நான் தொழுதுட்டு இருப்பேன், இவர் பார்க்கிறார் சொல்லி நான் தொழுதுட்டு இருப்பேன். அவங்களுடைய ருக்குவை பற்றி, அவங்களுடைய சஜ்தாவை பற்றி அவங்களை படைத்து ஆள்பவன் சொல்கின்றான், அவர்கள் ருக்கு செய்கின்றவர்களாகவும் அவர்கள் சஜ்தா செய்கின்றவர்களாகவும் நீ பார்ப்பாய். ஏன்? யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய கருணையை தேடுகின்றவர்களாக, வரிதுவானா, அவனுடைய திருப்பொருத்தத்தை தேடுகின்றவர்களாக அவர்கள் வணங்குவார்கள். அல்லாஹு அக்பர். அவங்களுடைய வணக்கங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கின்றான், அந்த வணக்கங்கள் எனக்காக வணங்கப்பட்ட வணக்கங்கள். சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம், அவர்களுடைய முகங்களில் அடையாளம் இருக்கும். மின் அஸரி சுஜூத், அந்த சஜ்தா செய்கின்ற காரணத்தினால்
அவர்களுடைய முகங்களில் அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் தான் இந்த அடையாளம் இல்லைங்க. ஒரு உண்மையானவன், அல்லாஹ்வுக்காக தொழுகின்றவனுடைய முகத்தில ஒரு அடையாளம் இருக்கும், கருணை இருக்கும், கோபம் இருக்காது, நான் தான் நல்லவன் என்று இருக்காது. எத்தனை ஆயிரம் ரக்காத்துகள் தொழுததற்கு பிறகும் நான் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டுமோ அப்படி நான் வணங்கவில்லை என்று ஒரு தாழ்மை இருக்கும். அதான் அந்த அடையாளம். பிறகு அல்லாஹு தாலா அந்த பாராட்டை அப்படியே போகுது. பல வசனங்கள், எது எடுக்கணும் எது விடணும்னு சொல்லி தெரியல. ஒரு அழகான ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். இவர் யார்? அப்துல்லா இப்னு மசூத். அங்கே நம்ம கேட்டோம் இல்ல, இந்த சஹாபிகளை நீங்கள் விரட்டாதீர்கள், ஏனென்றால் அவங்க அல்லாஹ்வுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களில் இருக்கின்றவர் இவர் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் சொல்கிறார்கள், ஆஹா, இன்னல்லாஹ நஸர ஃபீ குலூபில் இபாத். அல்லாஹ் தஆலா எல்லா அடியார்களுடைய உள்ளங்களை பார்த்தான், இதயங்களை பார்த்தான். ஃபவஜத கல்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர குலூபில் இபாதி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தை அனைத்து அடியார்களுடைய இதயங்களில் சிறந்த இதயமாக கண்டான். பெற்றான், ஆனா பெற்றானுடன் கண்டான். ஃபஸ்தஃபாஹு லினஃப்ஸிஹி, தனக்காக அந்த இதயத்தை தேர்ந்தெடுத்து கொண்டான். ஃபப்தஅஸஹு பிரிசாலத்திஹி, பிறகு அவரை தன்னுடைய மார்க்கத்தை கொண்டு அனுப்பிவிட்டான். சும்ம நஸர ஃபீ குலூபில் இபாத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதயத்தை எடுத்ததற்கு பிறகு மற்ற இதயங்களை பார்த்தான். பாத கல்வி முஹம்மதின், முஹம்மது இந்த உம்மத்துல, இது நபிமார்களுடைய உள்ளங்களை விட்டுருங்க, இந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை எடுத்ததற்கு பிறகு மற்ற உள்ளங்களை அல்லாஹ் பார்த்தான், இதயங்களை பார்த்தான். ஃபவஜத குலூப அஸ்ஹாபிஹி, அல்லாஹ் தஆலா கண்டான் சஹாபா பெருமக்களுடைய இதயங்களை கைர குலூபில் இபாதி, அனைத்து அடியார்களுடைய இதயங்களில சிறந்த இதயங்களாக பார்த்தான். ஃபஜஅலஹும், அல்லாஹ் அவர்களை ஆக்கினான் உஸரா நபியிஹி, நபிக்கு உதவி செய்கின்றவர்களும் நபியுடன் இருக்கின்றவர்களாக அவரை ஆக்கினான். யுகாத்திலூன அலா தீனிஹி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக போர் செய்கிறார்கள். ஃபமா ரஅல் முஸ்லிமூன ஹஸனன், எந்த விஷயத்தை முஸ்லிம்கள் நல்லதாக பார்க்கின்றார்களோ, அந்த முஸ்லிம்கள் யார்? முதல்ல சஹாபா பெருமக்கள். ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸனுன், அது அல்லாஹ் இடத்துல நல்லதாக இருக்கிறது. எது சஹாபா செய்தது நாம செய்யணுமா? ஆமாங்க. ஏன்? எது அவங்க நல்லது என்று பார்க்கிறார்களோ, அவங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவதற்காக தான் அந்த விஷயத்தை நல்லதாக பார்ப்பார். எதை அவர்கள் தவறாக பார்க்கிறாரோ ஃபஹுவ இன்தல்லாஹி ஸய்யுன், அது அல்லாஹ் இடத்திலேயும் தவறாக தான் இருக்கும். எங்க நமக்கும் சஹாபாக்கு எந்த ஒரு ஈக்குவாலிட்டி இல்லைங்க, எந்த ஒரு சமம் இல்லை. ஏன்? புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை பற்றி குறைவாக பேசாதீர்கள். சப்பா யசுப்புன்னு சொன்னா அவர்களை தாழ்த்து பேசுவது, அவர்களுடைய குறைகளை பேசுவது, திட்டுவதுக்காக வரும். ஆனா அதனுடைய அசல் அர்த்தம் என்னன்னு சொன்னா குறைகளை பேசுவது. லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை பற்றி குறைவாக பேசாதீர்கள். லவ் அன்ன அஹதக்கும், உங்களில் ஒருவர் அன்ஃபகா, செலவு செய்தால், மிஸ்ல உஹதின் ரஹபன், உஹத் மலை அளவுக்கு தங்கம் செலவு செய்தால், மா பலகா, அவன் அடைய மாட்டான், மிஸ்ல முத்திஹிம், அவங்க செலவு செய்த ஒரு கை அளவுக்கு அவங்க செலவு செஞ்சாங்கல்ல, இவங்க செலவு செய்யறது எவ்வளோ? ஒரு கை அளவு. அவன் செலவு செய்யறது என்ன? உஹதோடைய மலை உடைய தங்கம் செய்தாலும் இவங்க ஒரு கை அளவுக்கு செலவு செய்யறாங்கல்ல, அந்த அளவுக்கு அடைய முடியாது. ஏன்? அவங்க செய்யறது எல்லாமே 100% அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக. நீங்க எப்படிங்க சொல்லலாம் அல்லாஹ்வுக்காக செய்யறாங்க? பல வசனங்களை அல்லாஹ் தாலாவே கூறுகின்றானே, அவங்க செய்யறது எல்லாமே அல்லாஹ்வுக்காக என்று. புரியுதா? கடைசி ஹதீஸ், நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை. இதெல்லாம் நீங்க 3 மணி நேரம் நான் கேட்கணும்னு சொல்லி உட்கார்ந்தாதான் உங்களுக்கு சஹாபாவுடைய அந்தஸ்து புரியும். ஆனா நமக்கு 20 நிமிஷம் இருக்கு யூடியூப், இதுக்கு மேல நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறோம். கடைசி ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 3500 அல்லது 3862 ஹதீஸ்.
இந்த ஹதீஸை நீங்க பலவீனம் என்று சொல்லாதீங்க, இது ஹசனுன் லி கைரிஹி. இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சுங்கள். தோழர்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்றால் இங்கே ஏதாவது தவறா பேசினா அங்கே அடி கிடைக்கும். அல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஹாபி லா தத்தஹிதுஹும் பாதி உர்தா, எனக்கு பிறகு அவர்களை நீங்க குறை சொல்வதற்காக ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உருதா என்றால் அந்த அம்பு அடிப்பான்ல, அவன் எப்படி டார்கெட் வச்சு அடிப்பானோ அந்த மாதிரி சஹாபாவை டார்கெட் பண்ணாதீங்க. குறை பேசுறதுக்காக பார்ப்பீங்க நீங்க, சில பேர் வந்து பயான் பேசுவாங்க, 1 மணி நேரம் அவன் பயான் பேசுவான், கடைசியில் அவன் என்னதான் பயான் பேசினான்னு சொன்னா சஹாபாவை வந்து டார்கெட் பண்ணி பேசியிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தத்தஹிதுஹும் பாதி உருதா ஃபமன் அஹப்பஹும், யார் அவரை நேசிக்கின்றானோ ஃபபிஹுப்பி அஹப்பஹும், என்னுடைய அன்பின் காரணமாக தான் நேசிக்கின்றான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபா பெருமக்களுடைய அன்பு நேசம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், அதுக்காக தான் சஹாபாவை நேசிக்கிறோம். ஒமன் அப்கதஹும், யார் அவர்களை வெறுக்கின்றானோ ஃபபிபுக்தி அப்கதஹும், என் மீது அவங்களுக்கு வந்து வெறுப்பு இருக்கு, அந்த வெறுப்பின் காரணமாக தான் அவங்க வந்து சஹாபா பெருமக்களை வெறுக்கின்றார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆதாஹும், யார் அவர்களை நோவினைப்படுத்துகின்றானோ ஃபகத் ஆதானி, அவன் என்னை நோவினைப்படுத்தினான். எப்போங்க நமக்கு மனசு புண்படுத்தும்? நமக்கு யாராவது குறைவா பேசினா தானே, நம்ம எடுத்த முடிவு தப்பு, இது பேசினா தானே மனசு துன்பமாக இருக்கும். யார் அவங்களை நோவினைப்படுத்துகின்றானோ அவன் என்னை நோவினைப்படுத்துகின்றான். ஒமன் ஆதானி, யார் என்னை நோவினைப்படுத்துகின்றானோ ஃபகத் ஆதல்லா, அல்லாவை நோவினை செய்வதற்கு முயற்சி செய்கின்றவன் போல ஆவான். ஒமன் ஆதல்லா, யார் அல்லாவை நோவினை கொடுப்பதற்கு நாடுகின்றானோ யூஷகு ஐயஹுதஹு, அல்லாஹ் அவனுக்கு பிடித்து விடுவான். அல்லாஹ் பிடித்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இப்போ தெரிந்து கொள்ளுங்கள், நல்லவனுக்கும் நல்ல ஆலிமுக்கும் தீய ஆலிமுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? அவனுடைய பயான் கேட்டதுக்கு பிறகு சஹாபா பெருமக்களுடைய கண்ணியம், அன்பு, நேசம், பாசம் உள்ளத்துல குறைவது என்றால் அவனை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. யாருடைய பயான் கேட்டதற்கு பிறகு சஹாபாவுடைய அந்தஸ்தும் அவருடைய கண்ணியமும் அவருடைய பாசமும் அதிகமாகிறதோ அல்ஹம்துலில்லாஹ், அவன் ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில் மீது நடந்து கொண்டு இருக்கின்றான். ஒரு பெரிய இமாம் அபூ ஸரா சொல்றார், நீங்க யாரை பார்க்கின்றீர்களோ சஹாபாவை மட்டும் தட்டுறதுக்காக, சஹாபாவை பற்றி குறைவா பேசுறதுக்காக பேசுகின்றானோ தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஹுவ ஜிந்தீகுன், அவன் மார்க்கத்தை விட்டு போனவன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்? நம்முடைய மார்க்கம் என்ன? நாம ரசூலுல்லாவை உண்மையான தூதர் என்று நம்புகின்றோம். ரசூலுல்லா காட்டிய வழியின் மீது நடந்தால்தான் நமக்கு வெற்றி என்று நான் நம்புகின்றோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம நம்புகின்றோம். இது 2 தான் நமக்கு மெயின். இந்த 2 விஷயமும் நமக்கு கிடைக்கிறது யார் வாயிலாக? சஹாபா பெருமக்கள் வாயிலாக தான் நமக்கு கிடைக்கிறது. அது ஒரு காரணம் சஹாபாவை அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு குர்ஆன்ல புகழ்ந்ததற்கு. ஏன்னா சஹாபாவை விட சிறந்த எத்தனை நபிமார்கள் இருக்கிறாங்க. அல் யஸா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு, அவரை பற்றி 2 வசனங்கள் தான், 1 வசனம் தான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி ஒரு 4-5 வசனங்கள் தான். அப்போ பாராட்டணும்னு சொன்னா நபிமார்களே அல்லாஹ் தஆலா அதிகமாக பாராட்டி இருப்பான். ஆனா இவர்களை இந்த அளவுக்கு ஏன் பாராட்டுகின்றான்? ஒரு காரணம் என்ன? இவர்கள் மூலமாக தான் நமக்கு குர்ஆன் கிடைத்தது, இவர்கள் மூலமாக தான் நமக்கு ஹதீஸ் கிடைக்கிறது. அந்த ஹதீஸ்ல இவர்கள் இருந்தாங்க தான் அந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸ் நாம எடுத்தா அதுல ஒரு சஹாபி இருக்கணும், அபூபக்கர் இருக்கணும், அபூ ஹுரைரா இருக்கணும், அம்ர் பின் ஆஸ் இருக்கணும், உமர் இருக்கணும், அலி இருக்கணும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய பேர் இருந்தாதான் அந்த ஹதீஸ் நம்ம சஹீஹ்னு சொல்லி எடுப்போம். இல்லைன்னா அது முர்சல் சொல்லி பேர் வந்துடும். ஆனா முர்சல்ல கூட அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி நம்பிதான் முர்சலை ஏற்றுக்கொள்கின்றோமே தவிர ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று சொன்னா அங்க சஹாபியோட பேர் இருந்தா தானேங்க.
அப்போ அந்த அளவுக்கு சஹாபாவை கண்ணியம் படுத்தினாதான் ஹதீஸ்களை நம்ம கண்ணியம் படுத்துவோம். அப்போ அந்த ஹதீஸ்களை ஹதீஸுடைய அந்தஸ்தை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலிருந்து எடுப்பதற்காக நடுக்கின்ற சதி இது, சஹாபாவை தாழ்த்து பேசுறது. அபூசரா அவர் சொல்றாரு, குரானும் ஹதீஸும் நமக்கு சஹாபா வாயிலாக தான் கிடைத்தது. அவர்களுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துல இருக்கிறதோ ஹதீஸின் மீது நம்முடைய நம்பிக்கை அதிகமாக்கி கொண்டே இருக்கும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க ஒருவனை பார்த்தால் சஹாபாவை இழிவுபடுத்தி பேசுகின்றான் என்றால் அவனை நீங்கள் உண்மையான மோமினா என்று சந்தேகம் செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். எது நாம் கேட்டோமோ அது புரிந்து வருகின்ற வாழ்க்கையில் சஹாபா பெருமக்களை நாம் அதிகமாக கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும், அவரை பற்றி தவறாக பேசக்கூடாது, அவர்களை அதிகமாக நாம் பாராட்ட வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.